அதுக்குள்ள நான் ஸ்ட்ரைக்கர் பாப்பிங் கிரீஸை விட்டு வெளில போனா அந்த பவுலர் அவரை ரன் அவுட் பண்ணலாங்க. சோ இந்த மன்கட் ரன் அவுட்டுக்கு முக்கியமான விதி, ஒரு பவுலர் அவரோட பவுலிங் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த பாலை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் நொடி வரதுக்குள்ள மன்கட் ரன் அவுட் பண்ணலாம். இதுபடி பார்த்தா அந்த மேட்ச்ல திக்வேஷ் ரெட்டி அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க வேணா அந்த வீடியோவை நல்லா ரீப்ளே பண்ணி பாருங்க. அதை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே ஜித்தேஷ் சர்மாவை ரன் அவுட் ஆகியிருப்பாரு. சோ இது ப்ராபபிலி அவுட். ஆனா தேர்ட் அம்பையர் அந்த நாட் அவுட்டை கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, திக்வேஷ் ரெட்டி அவரோட ஃபுல் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை பாப்பிங் கிரீஸ்ல வச்சுட்டாரு. அதாவது அவருடைய டெலிவரி ஸ்ட்ரைட் அவர் பாப்பிங் கிரீஸ்ல கால் எடுத்து வச்சோடனே பாஸ் ஆயிருச்சு. அதனால இது நாட் அவுட் தான் சொல்றாங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அவரோட கால் அந்த பாப்பிங் கிரீஸ்ல லாஸ்ட் டெலிவரி ஸ்ட்ரைட்டுக்கு ரீச் ஆயிருச்சு. ஆனா அவரோட கையே அந்த கடைசி பந்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு ரீச் ஆகலையே. அதுதானே இங்க மேட்ரு. அப்புறம் எப்படி அது நாட் அவுட் ஆகும்? நீங்க சொல்ற மாதிரி அந்த டெலிவரி ஸ்ட்ரைட்டை மட்டும் வச்சு முடிவு பண்ணலாம்னு எந்த ரூல்ஸ்லயுமே இல்லையே. ரூல்ல பவுலர் அந்த பாலை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் தானே இருக்கு.